வணக்கம். மேற்குறி செய்திகள். நடிகர் செவாலிய சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் செவாலிய சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் அருகே அமைந்துள்ள சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் சிவாஜி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருவையாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என கூறி மூதாட்டியை ஏமாற்றி 43 சவரன் தங்க நகை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு ராமச்சந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகின்றதா, சாக்கடை நீர் செல்ல வழி உள்ளதா என கேட்டுள்ளனர். மேலும் குடிநீர் சரியாக வருகின்றதா என வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகையை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என கூறி மூதாட்டியை ஏமாற்றி 43 சவரன் தங்க நகை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு ராமச்சந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகின்றதா, சாக்கடை நீர் செல்ல வழி உள்ளதா என கேட்டுள்ளனர். மேலும் குடிநீர் சரியாக வருகின்றதா என வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகையை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேயில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் இருந்தவர்களை பாதுகாப்புடன் படகுகளில் பத்திரமாக மீட்கும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் இன்று வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மாஹே பிராந்தியத்தின் மண்டல நிர்வாகி மோகன்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மூலக்கடவு, பந்தக்கல் ஆகிய பகுதிகளில் அதிக அளவு வெள்ள நீர் கரை புரண்டோடியது. 11 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அங்கிருந்தோரை படகுகள் மூலமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தோர் மீட்டனர். அவர்கள் அனைவரும் தங்களின் உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதுகாப்பு மையங்களில் தங்க மக்கள் யாரும் வராத சூழ்நிலையிலும் தேவையான ஏற்பாடுகளை மாஹே பிராந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர். தொடர்மழை பாதிப்புகள் குறித்த கண்காணிப்பு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் பைக் ஒர்க் ஷாப்பில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பைக்குகள் தீயில் எரிந்து நாசமானது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி அரும்பாத்தபுரத்தை சேர்ந்தவர் நடராஜ். இவர் மூலக்குளம் பகுதியில் ஸ்ரீ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸ் என்ற பெயரில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வருகிறார். இன்று பிற்பகல் 2:40 மணி அளவில் தனது ஒர்க் ஷாப்பை பூட்டிவிட்டு மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது திடீரென ஒர்க் ஷாப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மலமளவென தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து நிலைய அதிகாரி சுரேஷ், முதன்மை தீயணைப்பாளர் பாலமோகனன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் ஒர்க் ஷாப்பில் நிறுத்தப்பட்டிருந்த 7 பைக்குகள் தீயில் எரிந்து நாசமானது. இதன் மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பட்டப்பகலில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்களை CCTV காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பெரியார் நகர் 6வது குறுக்கு தெருவில் நேற்றைய முன்தினம் பகல் நேரத்தில் 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அந்த தெருவில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அவர்கள் திருடி டோப் செய்து எடுத்து சென்றனர். இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் CCTV கேமராவில் இது பதிவாகியுள்ளது. இதனை வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டமுள்ள நகரில் பகல் வேளையிலேயே துணிச்சலாக இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற நபர்கள் குறித்து
காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் 21.75 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராமசுப்பிரமணியன் தொழிலதிபர். இவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட சிலர் இவரை வாட்ஸ்அப் குழுவில் ஒன்றில் சேர்த்துள்ளனர். அப்பொழுது இணையத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ராமசுப்பிரமணியனிடம் கூறப்பட்டுள்ளது. இதனை நம்பிய அவர் பல தவணைகளில் 21,75,000 பணத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது முதலீட்டையும் லாபத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லை என்பதை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மாநில வளர்ச்சி குறித்து திட்ட வரவை தயார் செய்து பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து திட்ட வரைவு தயார் செய்து பிரதமர் தலைமையில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநில தேவைகளை மத்திய அரசிடம் ஆதாரத்துடன் எடுத்துரைத்து மாநில வளர்ச்சிக்காக முதல்வர் துணை நிற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையே புதுச்சேரி அரசு வீணடித்துள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர், இதில் பல்வேறு முறைகேடுகள் ஊழல் நடந்துள்ளதால் விசாரணை அமைக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் கண்டுகொள்ளாமலும் முதல்வர் இருப்பது ஊழலுக்கு துணை போவதற்கு சமம் என்று குறிப்பிட்டார். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு மத ரீதியில் மக்களை பிரித்துக் கொண்டும், மாநிலத்தில் இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது என்பது விஷ விதையை நம் பூமியில் விதைப்பதற்கு சமமான ஒன்று என்றும், மறைந்த புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி வழியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படும் ஒரே இயக்கம் அதிமுக என்றார். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் சிவபெருமான் சந்தன காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததிபுரம் அரசு துவக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்க சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரை நிகழ்த்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனி ராஜா செய்திருந்தார். இந்த நிகழ்வில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர் ஜெயக்குமார், அக்கட்சியின் பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழை அங்கியை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கத்தில் உள்ள கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மழை அங்கியை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ரோஸ்லின் நிர்மலா முன்னிலை வகிக்க முன்னதாக ஆசிரியர் மணிமாறன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் லதா, எழில்மேந்தன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியர் ஜெகதீஷன் நன்றி உரையாற்றினார். சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. மாலை 7 மணிக்கு நாகமுத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவை சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வில்லியனூரில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரமோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. அதனையடுத்து நேற்று 6ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து இரவு ஏழை மாரியம்மன், விநாயகர் பெருமாள், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இந்த வீதி உலா நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.